அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு அடித்தது சுக்கிர யோகம். அந்த வகையில் இனிவரும் காலங்களில் கும்பராசினியர்களான உங்களை கையில் பிடிக்க முடியாத அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாய் தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில கிரக பயிற்சிகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற இன்பம், மனமகிழ்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கிரன் விளங்குகிறார். அது மட்டுமில்லாமல் கிரக பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற இன்பம், மனமகிழ்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கிரன் விளங்குகிறார். ஜோதிடத்தில் சுக்கிரன் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய இடம், சில கிரகங்களின் தாக்கம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடம் என சில காரணங்களால் மோசமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன் மோசமானதாக அமைந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் சந்திக்க நேரிடும். அதற்கான எளிய பரிகாரம் தெரிந்து கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏற்ப நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும். ஜோதிடத்தின்படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள், திருமண வாழ்க்கை, ஆற்றல், அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை ஏற்படும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சமும் பெறுவார். சுக்கிர பகவானுக்கு புதன், சனி, ராகு, கேது ஆகியவை நட்பு கிரகங்களாகும். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியவை பகை கிரகங்களாகவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 23 நாட்கள் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பார். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் மோசமான நிலையில் இருந்தால் சுக்கிரன் மோசமான என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில அமைப்புகளால் வறுமைக்கு வழிவகுக்கும். சுக்கிரன் மோசமாக அமைந்திருந்தால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம். குழந்தை பேருக்கான திறன் குறையும். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைவதால் சிறுநீரகம் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சுக்கிரனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லை எனில் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடைகளை அணிய வேண்டும். இதனால் சுக்கிரனுடைய தீங்கு பலன் குறையும். அது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பலம் குறைக்க ஐம்பொன்னில் வைரம் பதித்து அணிவது நல்லது. அதே போல 33 கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம். பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது. வெள்ளிக்கிழமைகள் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருட்கடாட்சத்தை பெற்றிடலாம். பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனுடைய பலம் அதிகரிக்க தொடங்கும். சுக்கிரனின் பலம் நிறைந்த பொருட்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். அதனால் சுக்கிரனுடைய அருள் ஓங்கிட லக்ஷ்மி தேவியை வணங்குவது அவசியமாகும். கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரநாமம் உச்சரித்து வர வேண்டும். மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகள் விரதம் மேற்கொள்ளலாம். பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரனுடைய பலம் பெற இந்த சமயத்தில் மிக புனிதமானதான தானம், தர்மம்,
பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுடைய அருளை பெற வெள்ளிக்கிழமைகள்ல கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள், அன்னதானம், நன்கொடைகள் வழங்குவது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் 3 பலமாக வீற்றிருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு, மிகச்சிறந்த 2 சுப கிரகங்களும் வலுவோடு இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கோட்டை போல காக்கப்பட இருக்கீங்க. அதனால சற்று பாதுகாப்பாக உணர இருக்கீங்க. குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால என்ன வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நினைப்பு வருங்க. யாரோ ஒருவர் ஆபத் பாந்தவர் போல வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உங்களை விட பெரியவர்கள், அனுபவசாலி உங்களுக்கு உதவுவார்கள். இனிமையான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இத்தருணங்கள்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்திருக்குது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சித்து வந்த பல காரியங்கள் இப்போது தாராளமாக நிறைவிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெரியவர்கள், அனுபவசாலிகள் உங்களுக்கு உதவுவாங்க. அவர்களுடைய பேச்சை ஏற்று நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தற்போது உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு 7 சனி, குறிப்பாக ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் வரனை பற்றி திற விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவசாலிகள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. மிகவும் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக பெறலாங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் உத்தியோகஸ்தர்கள் மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாக. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். தடைபட்ட வந்த காரியங்கள் தானாக நடைபெறும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.